உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம், நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம், சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில? கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்து குட்டி, நீ கத்து குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தாக்கா இப்படி பாக்குற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும், அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்ல, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில பிடிச்சிட்டு போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லதுதாங்க, அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும், அப்ப பாத்துக்கலாம். சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா 1 வருஷம் வெளியே. அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன, காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது, அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது. அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு. அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்க அம்மா. இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, நாசம் பண்ணிட்டு இருக்காங்க குலத்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு, காதுல நல்லா காது திறந்து கேட்டுக்க, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புலக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாலை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்க. நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி. இதெல்லாம் 4:30 மணி 5 மணி 6 மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க. உங்களை போல 11 மணி 12 மணிக்கு உச்சி தலையில சூரியனை பார்த்து எந்திரிச்சவங்க கிடையாதுங்க. நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வழி தெரியுங்க, கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும், கற்றவனுக்கு போராடத்துல என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும். மோடி அவர்கள் கை கொடுத்து என்னை மதிக்கிறார்னா என்னுடைய கல்விக்காக, வேற எதுவுமே கிடையாதுங்க. வேற என்னங்க, கல்விக்காக மட்டும்தான், அதற்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம், வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன, இவர்களுக்கு பின்னுக்கு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்பநிதி, இப்படியே சுத்தணும்.
நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஒட்டணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இவரு மகன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகன் பிரெஞ்சு படிப்பாராமா. பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா, பிரெஞ்சு படிக்கிறார். அவர் ஹிந்தியோட படிக்கல, அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க, ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு. ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் 2 மொழி மட்டும்தான் படிக்கணுமா, 3வது மொழி படிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மார்கள், நல்லா புரிஞ்சுக்கணுங்க அம்மா, நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க. தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 56 லட்சம், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் 52 லட்சம். நீங்களே சொல்லுங்க, தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா? தனியார் பள்ளி 56 லட்சம், அரசு பள்ளி 52 லட்சம். சிபிஎஸ்இ ஸ்கூல், ஐபி என்னென்னமோ இருக்குதுங்க ஐயா, அது பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேது. அதுல 3 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் 30 லட்சம் இருக்காங்க. 30 லட்சம் பேர் 3 மொழி படிக்கிறாங்க. ஆனா அந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் 2 மொழியா. திமுக காரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். 3 பேர் நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. 3 பேர். திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி. திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி, மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் 2ஆமா. 2 மொழி மட்டும்தான் நீ படிக்கணும். படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு, எந்த படம் வெளியே வரும், அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்ல ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா கூலிங்கா பீரே இல்லைன்னு. நான் சொன்னேன், கூலிங் பீரை விடுங்கண்ணா, நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான். அது கூட திமுக காரன் என்ன தயாரிக்கிறானா அதான் டாஸ்மார்க்ல இருக்கு. அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும். திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கு. திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அவனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம், அவன் குழந்தைக்கு ஒரு நியாயம், சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நியாயம். நம்ம குழந்தைகள் 2 மொழி, அவர்களுக்கு 3 மொழியே. அவங்க மேல 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 போகணும், நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை. ஒரு மொழியை படிங்கன்னு பிரதமர் சொல்றாங்க, இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க.